ஆர்சிபி 17 வருஷமாக லாலிபாப்னு என்ன மாதிரி பல சென்னை ஃபேன்ஸ் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு டீமு நெக்ஸ்ட் இயர் ஹேட்ரிக் அடிக்கிற டீமாக மாறியிருக்காங்க. ஆர்சிபிகிட்ட இல்லாத பிளேயர்ஸ் கிடையாதுங்க. கெயில் மாதிரி பெஸ்ட் T20 பிளேயர் இருந்தார். ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி த பெஸ்ட் டேலண்டட் பிளேயர் இன் 21st century இருந்தார். ஸோ அவங்ககிட்ட இல்லாத பிளேயர்ஸே கிடையாது. ஷேன் வாட்சனாக இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல், யுவராஜ் சிங்னு சொல்லிட்டு பெரிய டீம் வச்சுருந்தாங்க. ஸோ கேஎல் ராகுல் கூட இருந்தார். ஸோ அவ்வளோ நல்ல டீமெல்லாம் வச்சு கூட கப் அடிக்க முடியாத ஒரு ஆர்சிபி சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ஸ் எராவை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கப் அடித்தா அந்த பெஸ்ட் டீம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. சிம்பிளி நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. எந்த டீம் ஹேட்ரிக் அடிச்சதில் அது வேறு மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குங்க. அந்த அச்சீவ்மெண்ட் லைக் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சென்னை ஃபேனாக நம்மளால் ஆர்சிபிகிட்ட பேசவே முடியாது. ஸோ ஆர்சிபி என்ன நல்லா பண்ணினாங்க, அது ஒரு பெரிய விஷயங்க. கண்டிப்பாக நம்ம அதை நோட் பண்ணி ஆகணும். நம்ம சும்மா ஏதோ லக்கில் அடிச்சிட்டிங்க அப்படிலாம் பேசுகிறது வேஸ்ட்டுங்க. டாமினண்ட்டாக ஆடிருக்காங்க. ஸோ அவங்க என்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணாங்க. 2024 ஆண்டி ஃப்ளவரை அவங்க கோச்சாக போட்டாங்க. ஆண்டி ஃப்ளவரோட ஐபிஎல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் லக்னோ மேனேஜ் பண்ணியிருக்காரு. லக்னோ 5 வருஷத்தில் 2 பிளே ஆஃப் தான் போயிருக்கான். அந்த 2 பிளே ஆஃப்மே ஆண்டி ஃப்ளவர் கீழே போனது. ஆண்டி ஃப்ளவர் ஆர்சிபிக்கு போனதுக்கப்புறம் லக்னோ ஒரு பிளே ஆஃப் கூட போகல. அந்த ஒரு வருஷம் கூட கிட்ட கூட வரல. ஸோ அதுதாங்க ஆண்டி ஃப்ளவரோட லெகசிங்க. அவர் லக்னோவில் இருக்கப்போ நீங்கள் லக்னோ டீமை பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருப்பாரு, ஃப்ரீயாக பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. ஆர்சிபி அந்த மாதிரி ஒரு கோச் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் அப்பாயிண்ட் பண்ண டைமிங்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதை கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். அவங்க 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவங்க 2025 பண்ணல, 2024 பண்ணாங்க. மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சீசன் கொடுத்தாங்க. ஸோ அவர் ரொம்ப போய் அழகாக என்ன பண்ணாங்கன்னா 2024 இருந்த டீமை வச்சு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி 2025 யார் யார் வேணும் யார் யார் வேண்டாம்னு சொல்லிட்டு 3 பிளேயரை மட்டும்தான் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டைன் பண்ணார். விராட் கோலி, ரஜத் பட்டிதார், எஸ்தயால். அவர் கிளென் மேக்ஸ்வெல் ரிட்டைன் பண்ணல. வில் ஜாக்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த பிளேயர் அவரு ரிட்டைன் பண்ணல. முகமது சிராஜ் ரிட்டைன் பண்ணல. ஸோ அவர் ரொம்ப கிளவராக அந்த பிளேயர்ஸ் அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரிட்டைன் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே தான் ஆர்சிபி ஒரு ஜாக்பாட் அடித்தாங்க. மெகா ஆக்ஷனை பொறுத்தளவு ஆர்சிபிக்கு சில லக்குமே அமைஞ்சது. அது என்ன லக்குன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் ஐயரோட பிட்டுங்க. ஆர்சிபி டெஸ்பரேட்டாக வெங்கடேஷ் ஐயருக்கு போனால் நம்ம அது யாருமே மறுக்க முடியாது. வெங்கடேஷ் ஐயருக்கு மட்டும் கேகேஆர் ஒரு பிட்டை கம்மியாக போட்டுட்டு எனக்கு வேணாண்டா நீங்களே வச்சுக்கோங்களான்னு விட்டுருந்தானா இன்றைக்கி ஆர்சிபி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. 22 கோடியை வெங்கடேஷ் ஐயர் மேலே போட்டிருந்தா ஆர்சிபி ஹேசல்வுட், புவனேஸ்வர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட பவுலிங் லைனை போய் வேறு மாதிரி மாறி இருக்குங்க. கேகேஆர் பொறுத்தளவு ஒரு சென்னை ஃபேனா ஏன்டா நீங்கள் மிச்சில் ஸ்டார்க்கு அவ்வளோ ஹார்டாக போல, ஃபில் சால்ட் உங்களோட கிளட்ச் பிளேயர் 2024 அவருக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல, வெங்கடேஷ் ஐயருக்கு எதுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங்காக போனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் நல்ல பிளேயர் தாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் 23 கோடிக்கெலாம் அவர் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒரு டீசன்ட் என்ன சொல்கிறது, ஒரு டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கூட ஒரு பிளேயர் தான். பட் 23 கோடி அப்படிங்கிறது நம்ம கிளட்ச் பிளேயர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் அந்த ரேஞ்சு கிடையாதுங்க. ஸோ ஆர்சிபிக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய லக் அடிச்சது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிட்ஸ் அவங்க ரொம்ப அழகாக பிக் பண்ணாங்க. டிம் டேவிடை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3 கோடிக்கு போய் அடிச்சு தூக்குனாங்க. வில் ஜாக்ஸ்க்கு போல் அது பெரிய விஷயம். அவங்க வில் ஜாக்ஸ் போல் டீமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பிக் பண்ணாங்க. முகேஷ் அம்பானி அவர் பேர் ஆகாஷ் அம்பானி, அவர் போய் கை கொடுத்துட்டு வருவார் மெகா ஆக்ஷனில். எனக்கே அப்போ என்னன்னா அது வில் ஜாக்ஸை இவங்க எப்படி ஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்போவே யோசித்தேன். பட் அது ஒரு பயங்கர க்ளவுனான ஒரு டெசிஷனுங்க மும்பை பண்ணது. டிம் டேவிட் மாதிரி ஒரு ஃபினிஷர் விட்டுட்டு வில் ஜாக்ஸை போய் எடுத்தாங்க. அது புரியவே இல்லைங்க. இப்போ வரைக்கும் இப்போ யோசிச்சு பாருங்களேன், டிம் டேவிடோட மும்பையில் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மும்பைக்கு அந்த ஃபினிஷர் அப்படிங்கிறது தான் பயங்கர மிஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆர்சிபி பக்காவாக அது விஷயத்தை பண்ணாங்க. அண்ட் நீங்கள் ஆர்சிபியோட டாக்டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அழகாக போய் 10 கோடிக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸாக தூக்குனாங்க. ஃபில் சால் ஒரு 10 கோடி, ஜிதேஷ் சர்மா 10 கோடி, புவனேஸ்வர் 10 கோடி, ஜாஸ் ஹெல்வுட் ஒரு 10 கோடி, குருணால் பாண்டியா ஒரு 7 கோடி. ஸோ ஆக்ஷனை பொறுத்தளவு ரொம்ப அழகாக ஆர்சிபி தன்னோட வேலையை பண்ணாங்க. அண்ட் லக்குமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆக்ஷனை பொறுத்தளவு அதாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல விஷயத்தை பண்ண முடியும். சில டைம் லக்குமே ஆக்ஷனை பொறுத்தளவு லக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆர்சிபி அது நல்லாவே அமைஞ்சுது. ஸோ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல டீம் அமைஞ்சதுங்க. ஆனால் ஆக்ஷனில் நம்ம நல்ல டீம் எடுத்துட்டால் மட்டுமே நம்ம போய் கப் அடிக்க முடியாதுங்க. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல கேப்டன். அங்கே தான் ரஜத் பட்டிதரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய மூவ்ங்க. ஏன்னா 2025 ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லாரும் விராட் கோலி வில் பி பேக் அஸ் அ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே தான் ஆண்டி ஃப்ளவர் ரொம்ப கிளவராக ஒரு விஷயம் பண்ணார். விராட் கோலியை ஃப்ரீயாக ஆட விட்டுட்டு ரஜத் பட்டிதருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்தாரு. அண்ட் அவரோட காம்னஸ், அவரோட கிளவர்னஸ் இன் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸுங்க, ரொம்ப காமாக கிளவராக இருக்கார். அண்ட் அவரோட கேப்டன்சி ஒரு பெரிய போனஸ்க்கு அந்த டீமுக்கு.
டீம் நல்லா இருக்குது, அதுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டனாக போட்டங்காட்டி அந்த டீம் வந்து பயங்கரமாக மாறிடுச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மூவ் வந்து ரொம்ப பக்காவான மூவ். அண்ட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட டீமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லக்னோ டீம் எப்படி இருந்துச்சோ நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், அதே மாதிரி தான் வந்து இந்த டீமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. குருணால் பாண்டியா 8 or 9 வராருங்க. பட் ஸோ நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் சொல்ல மாட்டேன், பட் ஒரு பேட்டிங் டெப்த்தோட செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா குருணால் பாண்டியா வந்து 8 or 9 வர்றப்பவே உங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. நீங்கள் வந்து அசால்ட்டாக ஆடலாம். ஏன்னா குருணால் பாண்டியா நம்பர் 8ங்கிறப்போ ஓப்பனர்ஸ்லாம் ரொம்ப பயப்படணும்னே கிடையாது. நீங்கள் குஜராத் வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கில்லு சுதர்ஷன் அவுட் ஆன டீமும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கில்லு சுதர்ஷனும் எல்லா மேட்ச் பார்த்து தான் ஆடணும். பட் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து ஆர்சிபி ஓப்பனர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குருணால் பாண்டியாவே நம்பர் 8 or 9 தான் வராரு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேட்டிங் டெப்த் இருக்குங்க. இது வந்து தோனி வந்து 2021 பண்ணியிருப்பாரு. டோட்டல் டீமுமே பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சர்துல் தாக்கூரே பார்த்தீங்கன்னா நம்பர் 11 வருவார். அந்த மாதிரி தோனி அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாரு. தோனியோட டீம் எப்பவும் அப்படி தான் இருக்கும். ஸோ அழகாக வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பயங்கர கிளட்ச் மொமெண்ட்ஸ், முக்கியமான மொமெண்ட்ஸை வந்து வின் பண்ணினாங்க. நீ ஒன்றுமே கிடையாது, ஜித்தேஷ் சர்மாவோட லக்னோ கூட ஆடுன அந்த ஒரு இன்னிங்ஸுங்க அவுட் ஆஃப் த ஸ்கின் ஆடி கொடுத்தாரு. ஏன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சங்க தான் டாப் 2 கிடச்சிது. அதே மாதிரி இந்த இயருமே நீங்கள் வந்து லுக் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மும்பை கூட குருணால் பாண்டியா ஆடின ஒரு கிளட்ச் இன்னிங்ஸுங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் வினர்ஸை முக்கியமான சுச்சுவேஷனில் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ டீமாக அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறாங்க. ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை ஃபேன்ஸ் இல்லை மற்ற எல்லா டீம் ஃபேன்ஸுமே ஆர்சிபி திரும்பவும் ஹேட்ரிக் அடிக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னென்னா ஆர்சிபி ஒரு பக்காவான டீம். பட் எனக்கு பயமே என்ன தெரியுங்களா, மற்ற 9 டீம் மேலே தான் எனக்கு பயமே. ஏன்னா குஜராத் இந்த வருஷம் ஃபைனல் வந்தது பார்த்தீங்கன்னா பவுலிங் பக்கா, பட் பேட்டிங்கு கில்லு சுதர்ஷன் 2 பேருமே வந்து 700 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் அவங்க அடிக்க முடியுமா? இவங்க 2 பேர் கன்சிஸ்டன்ட் தான். பட் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஆனால் கூட இந்த டீம் திரும்பவும் ஃபைனல் வர முடியுமா? அதுவே பெரிய கொஸ்டின் தான். ஃபைனல் என்ன பிளே ஆஃபே வர முடியுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறிடும். ஸோ குஜராத் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. சன்ரைசர்ஸ் ஓகே, பட் நெக்ஸ்ட் இயர் பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப் ஆடலை அப்படின்னா அந்த பவுலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் சென்னை ஃபேனாக எங்கள் டீம் மேலே எனக்கு வந்து பவுலிங் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வருதுன்னு. ஸோ ஓவராலாக வந்து நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒரு டீம் வந்து ஆர்சிபிக்கு டஃப் கொடுத்து ஸ்டாப் பண்ண முடியுமாங்கிறத பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆர்சிபி நெக்ஸ்ட் இயர் அடிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐயோ, ஒரு சென்னை ஃபேனாக எவ்வளாச்சும் போய் இந்த ஆர்சிபி நிறுத்துங்கடா நெக்ஸ்ட் இயர் அப்படி தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் ஆர்சிபி நெக்ஸ்ட் இயர் ஹேட்ரிக் அடிக்குமா, இல்லை ஏதோ ஒரு டீம் ஸ்டாப் பண்ணுவாங்களா? அப்படி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எந்த டீம் அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.